அவங்க யாராவது அந்த பொண்ணு கயல்விழிய கொலை பண்ணிட்டு உன் புருஷன் மேல பழிய போட்டிருக்கலாம். சுப்பிரமணியக்கு கொடுத்திருக்கிற தண்டனை பத்தாதுன்னு சொல்லி ஜானகி அக்காவை வச்சு கோர்ட்ல பெட்டிஷன் போட வைப்போம். இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. சீக்கிரமா பத்திரத்தை முடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. தப்பு செஞ்சவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, தண்டனை வாங்கி கொடுக்கும். எங்கெல்லாம் வலிக்குதுமா? வயிற்றுல கொஞ்சம் வலிக்குது டாக்டர். கீழே விழுந்ததுனால தான் வலிக்குது. பெயின் குறையறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். பெயின் குறைஞ்சதும் நீங்க ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர். இந்த சூழ்நிலையில இந்த குழந்தைய பெத்துக்க எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ப்ளீஸ் டாக்டர் புரிஞ்சுக்கோங்க, என்னால முடியல. உன்ன மாதிரி கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க சொல்ற முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமாம்மா உனக்கு? எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, என் குழந்தைய மட்டும் காப்பாத்திடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்னடானா அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்ற. என்ன பொண்ணுமா நீ? என் சூழ்நிலை தெரியாம பேசாதீங்க டாக்டர். என்ன பெரிய சூழ்நிலை? எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு. இங்க பாருமா, இது உனக்கு 7வது மாசம். இந்த நேரத்துல உனக்கு அபார்ஷன் பண்ணா உன் உயிருக்கே ஆபத்து. இங்க பாருங்கம்மா, இவங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஏங்க அப்படி சொன்ன? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் குழந்தைக்கு ஒண்ணு ஆக கூடாது. என் குழந்தைதான் எனக்கு உயிர்னு சொல்லுவையே. ஆனா இன்னைக்கு குழந்தைய அழைக்கிற அளவுக்கு அது என்னக்கா பாவம் பண்ணுச்சு? குழந்தை எந்த பாவமும் பண்ணல லீலா. நான் தான் பாவம் பண்ணிருக்கேன். இந்த உலகத்துல நான் பிறந்ததே பாவம். என் வயித்துல ஒரு குழந்தை பிறக்கிறது அதை விட பெரிய பாவம். சும்மா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாதக்கா. இப்ப என்னாச்சுன்னு இப்படி புலம்புற? என்ன ஆகணும் லீலா? கட்டின புருஷன் ஜெயில இருக்கும் போது எனக்கு குழந்தை பிறந்தா, பிறக்கும் போது அப்பன்னு ஜெயிலுக்கு அழைச்சிருச்சுன்னு ஊர் உலகம் பேசாதா? இது சுப்பிரமணி குழந்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. கொலைகார குழந்தை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அசிங்கத்தோட இந்த குழந்தை பொறுக்கிறத விட அழிஞ்சு போறது எவ்வளவோ மேல். அழாதக்கா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. மாமா எந்த தப்பும் செய்யல. அப்புறம் எப்படி அவருக்கு தண்டனை கிடைக்கும்? நீ வேணா பாருக்கா, கூடிய சீக்கிரமே அவர் வெளியே வரதான் போறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகும். அழாதக்கா. இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. குழந்தை பிடி. என்னங்க அது
அது வந்து என்னாச்சு கிருஷ்ணா? அன்னைக்கு என்னாச்சு? அது வந்து உன்னதான் கேட்குறேன், அன்னைக்கு என்னாச்சு? இல்லை அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஜீப்ல உட்கார வைங்க. ஓகே சார். என்னாச்சு நீ? உங்களை தான் கேட்குறேன், என்னாச்சு? லீலா, நீயாவது சொல்லு என்னாச்சுன்னு. என்ன யாருமே எதுவுமே பேசாம இருக்கீங்க? இப்போ என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? மாமா 2 நாளைக்கு முன்னாடி அக்கா ஒரு வக்கீல பார்க்க போயிருந்தாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதெல்லாம் பூஜாவுடைய வேலையா தான். இதுக்கு மேல நான் அவளை சும்மா விட மாட்டேன். சண்முகம், அவசரப்படாதீங்க. எந்த ஆதாரமும் இல்லாம அவளை என்ன பண்ண முடியும்? ஆதாரங்களை தேடிட்டு தான் இருக்கா நீ. இது எல்லாத்துக்கும் அந்த பூஜா ஒரு நாள் பதில் சொல்லித்தான் ஆகணும். ஜானகி மட்டும் கோர்ட்ல மேல்முறையீடு போடாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நான் கமிஷனர் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருப்பேன். ஜானகி அக்கா கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணிருக்காங்களா? ஆமா. நீ அண்ணா உங்ககிட்ட சொல்லல? இல்ல, அவரை பார்த்து 1 வாரத்துக்கு மேல ஆகுது. அந்த பூஜாவுடைய பேச்சை கேட்டு அண்ணனுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை பத்தாதுன்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுக்க சொல்லி கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நீ அவங்க அப்பீல் பண்ணிட்டா உடனே அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா? இந்த கேஸ் கோர்ட்ல மறு விசாரணைக்கு வரதுக்குள்ள குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன் சண்முகம், ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அடாதீங்க. நீ அண்ணனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க உடம்பு பார்த்துக்குங்க. லீலா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு மாமா. பெயின் குறைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நான் ஒரு அக்யூஸ்டை ட்ரீட்மெண்ட்காக கூப்பிட்டு வந்தேன். அவனை கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். இந்தா செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாம் மாமா. வச்சுக்க சொன்னா கேளு. இல்லை இருக்கட்டும் சண்முகம், வேணும் நான் வாங்கிக்கிறோம். சரி அண்ணி, நான் அப்போ கிளம்புறேன். வரலைங்களா? வர கிருஷ்ணா. நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சார், இவங்க தான் உங்கள் நிலத்தை வாங்க போகிறோம். வணக்கம்மா. அம்மா, இவரோட இடத்த தான் நீங்கள் விலைக்கு வாங்க போகிறீங்க. சரி, அப்போ நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிருவோம். இந்தாங்க, இதில் நீங்கள் கொடுத்த 11 லட்ச ரூபா அப்படியே இருக்குது. உங்கள் கையால் அவர்கிட்ட கொடுத்துருங்க. இந்தாங்க. சரி வாங்க, போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுவோம். திருப்பதி, இவங்க எதுக்கு சிரமப்படணும்? நம்ம போய் வேலையை முடிச்சுட்டு வருவோம். அது வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டோம். சரி, அதுவும் ரைட்டு தான். நாங்கள் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றோம். எங்கெங்கே கையெழுத்து வேணுமோ வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க சார். நீ போய் பின்னால் வெயிட் பண்ணு. எப்படியோ பணமெல்லாம் கைக்கு கிடைச்சிருச்சு. இந்தா, இதில் 1 லட்ச ரூபா இருக்குது, நீ எடுத்துக்க. என்ன திருப்பதி, 1 லட்சம் தானா? என்னது 1 லட்சம் தானாவா? ஏதோ கவர்மெண்ட் நிலத்தை உன் பேருக்கு பொய் பத்திரம் ரெடி பண்ணிங்கிறதுக்காக தான் இந்த 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். இல்லைன்னா 1000மோ 2000மோ கொடுத்து விரட்டி விட்டுருப்பேன். புரியுதா? கொடு பத்திரத்தை. இப்போ நீ தான் லேண்ட் ஓனர். இந்தா, இல்லை 2 கையெழுத்து போடு.
நான் தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர். ஆமா இப்ப ரப்பர் ஸ்டாம்புக்கு என்னையா பண்றது? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்யா. இப்போ இதை உடனே கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். அதனால நீ என்ன பண்ணுற, என் கூட நீ வராத, நீ இங்கேயே இரு. நான் போய் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்து உங்ககிட்ட பத்திரத்தை கொடுத்துட்றேன். அரை மணி நேரம் நீ இங்கேயே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செராக்ஸ் எடுத்தாந்து கொடுத்துரு. புரியுதா? இந்தா இதெல்லாம் கையில் வச்சுக்க. திருட்டு முழிச்சு நீயே என்ன காட்டி கொடுத்துறாதையா? புரியுதா? சரி. எல்லாம் முடிஞ்சுதுங்களா? பட்டா ஈஸிலாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் முடிஞ்சிடும். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் நமக்கு வேண்டியவர், எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்புறம் இப்போதைக்கு பத்திரத்தோட செராக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். நீங்கள் பாக்கி பணம் கொடுத்ததுக்கப்புறம் பத்திரத்தோட ஒரிஜினல் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். சரி தம்பி, உங்கள் கமிஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா? என்னம்மா இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க? கமிஷனுக்கு ஆசைப்பட்ட இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் என்ன நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஒரிஜினல் பத்திரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து என்ன கொடுக்க அபிப்பிராயப்படுறீங்களோ கொடுங்கம்மா. அது போதும். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறேன். திருப்பதி நல்ல மனுஷனா இருக்கார்ல? இவட்ட எப்படியாவது பேசி நம்ம விருப்பத்தை அயிலாட்ட சொல்ல வச்சிடணும். ஹாய் கவிதா. ஹாய். உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன், எதுவும் ஸ்பெஷலா? ஆமா சூர்யா, இன்னைக்கு தான் எனக்கு ரிசல்ட் வந்தது. என்னாச்சு? நான் தான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். எப்படியோங்க, நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இதுக்கு நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க மட்டும் அன்னைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டலன்னா நான் இந்த எக்ஸாமை எழுதிருக்க முடியாது. சும்மா ஏங்க அதே சொல்றீங்க? நான் ஹெல்ப் பண்ணலாம், வேற யாராவது ஹெல்ப் பண்ணிருக்க போறாங்க. இல்லங்க, எங்களுக்குன்னு யாருமே இல்லாதப்போ யார் வந்து ஹெல்ப் பண்ண போறா? ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்காக தான் நான் இருக்கேன்ல. நமக்குள்ள ஏதோ சொந்தம் இருக்க போவதான் விதி என்ன ஹெல்ப் பண்ண வச்சிருக்கீங்க. உண்மைதாங்க. அதனாலதான் அந்த விதி நான் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வச்சிருக்கேன். அப்புறம் என்னங்க, நீங்க நினைச்ச மாதிரியே நல்லா படிச்சு டிகிரி வாங்கிட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரை பத்தி நீங்க என்ன யோசிச்சிருக்கீங்க? அத நீங்க தான் சொல்லணும். என்ன சொன்னீங்க? இனிமேதான் அத பத்தி யோசிக்கணும். நீங்க நல்லா சம்பாரிச்சாதான் உங்க அக்காவோட வாழ்க்கையவே மாத்த முடியும் இல்லையா? ஆமாங்க. பாவங்க அகிலா இந்த வயசுல படக்கூடாத கஷ்டம் எல்லாத்தையும் பட்டுட்டா. அவளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் நானும் ஃபிலோவும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா, உங்க அக்காவை 2வது கல்யாணம் பண்ண சொல்லி நீங்களும் ஃபிலோவும் எப்பயாவது பேசியிருக்கீங்களா? நிறைய தடவை பேசியிருக்கோங்க. ஆனா அவ முடியவே முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கா. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அவங்க சம்மதிப்பாங்க. உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சிட்டா உலகத்திலேயே சந்தோஷப்படுறது நானும் ஃபிலோவுமா தான் இருப்போம். ஏங்க, எனக்கு மட்டும் அது சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா? ஐயோ, மறந்துட்டேங்க. இனிமேலாவது என்ன மறக்காம இருங்க, சரியா? கண்டிப்பா மறக்க மாட்டேன்.
சரி, ஆ. உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன ஒரு பொண்ணு விரும்புகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தானே முறை. நான் என்ன விரும்புகிற ஒரு பொண்ணை தாங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அந்த பொண்ணு யாருன்னு கூடிய சீக்கிரமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். சரிங்க, நான் கிளம்புறேன். வரேங்க. என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்லை லீலா. என்னக்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன லீலா, நீயும் கிருஷ்ணாவும் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கீங்க. இப்ப நான் வேற வந்து நான் கஷ்டப்பட்டப்பெல்லாம் தேடி தேடி வந்து உதவி செஞ்சியே. நான் உன் தங்கச்சி தானே. உன் கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்க கூடாதா? இந்த கஷ்டம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குக்கா? கயல் கொலை கேஸ்ல இருந்து மாமா நிரபராதின்னு வெளியே வரதான் போறாரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. லீலா, வாங்க மாமா. என்ன நீ உடம்பு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல சண்முகம். இந்த லீலா, ஜூஸ் போட்டு கொடு. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் நீ, பரவாயில்ல. அப்புறம் நீ ஜானகி நீ கேஸை வாபஸ் வாங்காம என்னால் எதுவும் பண்ண முடியாது. அதான் ஜானகி நீ பார்த்து பேசிட்டு வந்துடலான் இருக்கேன். நானும் வரேன் சண்முகம். ஏன் நீ இது வரைக்கும் நீங்கள் அவங்கள பார்க்க வந்து பட்ட அவமானம்லாம் போதாதா? ஆமாக்கா, ஜானகி அக்கா உன்னை ஏற்கனவே நிறைய வாட்டி அவமானப்படுத்திருக்காங்க. நீ திரும்ப திரும்ப உங்க வீட்டுக்கு போய் அவமானப்பட வேண்டாம். மாமா மட்டும் போயிட்டு வரட்டும். இல்ல லீலா, நான் போய் தான் ஆகணும். நான் அவருக்காக எவ்வளவு அசிங்கப்படவும் அவமானப்படவும் தயாரா இருக்கேன். ஜானகி என்ன நிறைய அவமானப்படுத்திருக்காங்க, உண்மைதான். ஆனா என்ன இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமாவது அவங்க மனசு மாறுவாங்கன்னு தோணுது. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லக்கா. சில விஷயங்கள் நடக்கும்னு நம்பிதான் லீலா ஆகணும். திரும்பவும் சொல்றேன், நான் அவருக்காக எவ்வளவு அவமானப்படவும் தயாரா இருக்கேன். வாங்க போலாம். அண்ணி, எனக்கு என்னமோ நீங்க வர்றது சரியா படல. ப்ளீஸ் சண்முகம், புரிஞ்சுக்கோங்க. வாங்க, போயிட்டு வரேன். வரலீங்களா? இப்பதாண்டி மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உன் பேர்ல ஒரு இடத்த வாங்கிட்டோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எனக்கும் தாம்மா. இனிமே உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அது சரிம்மா, இன்னும் 4 லட்ச ரூபா பணம் கொடுத்தா தானே ஒரிஜினல் பத்திரம் நம்ம கைக்கு கிடைக்கும். அதுக்கு என்னம்மா பண்ண போறோம்? ஏண்டி எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பாக்கியாக்கா, வா மணிமேகல. உட்காரு. யாருன்னு தெரியலையா? அந்த பொண்ணு மல்லிகா இருக்கால, அவங்களோட ஒண்ணு விட்ட சித்தி. சொல்லு மணிமேகல, என்ன திடீர்னு? அது ஒண்ணும் இல்லக்கா, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு நீங்க வேலை வாங்கி கொடுத்து உதவி இருக்கீங்க. இப்ப என் தம்பிக்கு ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன்டா பண்ணிக்க மாட்டேங்கிறன்னு கேட்டா, கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதமா இருக்கான். அவனும் எழுதாத பரீட்சை இல்ல, போகாத இன்டர்வியூ இல்ல, ஒரு வேலையும் அமையலக்கா. கமிஷனர் ஆபீஸ்ல ஏதோ பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா மல்லிகா சொன்னா. எப்படியாவது இந்த வேலையை மட்டும் என் தம்பிக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மணிமேகல. கமிஷனர் ஆபீஸ்ல பியூன் வேலைங்கிறதுனால கொஞ்சம் செலவு அதிகமாகும். எவ்வளவுன்னு சொல்லுங்கக்கா, என் தலையை அடமான வச்சாவது நான் பணத்தை கொடுத்துட்றேன். அதுல என்ன வந்துட போகுது? அங்க இருக்கிறவங்களுக்கு மேல அதிகாரிகளுக்குன்னு ஒரு 4-4.5, கண்டிப்பா ஒரு 4 லட்சம் செலவாகும். 4 ஆகுமா? ஏக்கா, ஒரு 3-3ல முடிக்க முடியாதா? இல்ல மணிமேகல,
இப்ப போட்டி அதிகமா இருக்கு. அவன் 6, 7 கையில வச்சுக்கிட்டு வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்கிறதுனால தான் 4 லட்சம் சொன்னேன். சரிக்கா, நீங்க சொன்ன அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். இதுல 2 லட்சம் ரூபாயும் என் தம்பியோட அப்ளிகேஷனும் இருக்கு. மீதி 2 லட்சத்தை என் தம்பிக்கு வேலை கிடைச்ச உடனே கொடுத்துட்றேன். சரி மணிமேகலை, ஆனா இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எப்படி 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரிக்கா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப நான் வரட்டுமா? சரி, வரேம்மா. ஏய், நீ ஏன்டி பேய் எறிஞ்சமா நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, சீட்டு பணமா இருந்தா கூட கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்ப கொடுத்துடலாம். அவங்க வேலைக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போறாங்க. நம்மளால வேலை வாங்கி தர முடியலனா அப்புறம் பிரச்சனை ஆயிடாதா? இதையே எத்தனை தடவை கேப்ப? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இத பார், உன் புருஷன்கிட்ட எப்பவும் போல இறக்கப்படுற மாதிரி பேசு. அவர் முடிஞ்சா வேலை வாங்கி தரட்டும். இல்லன்னா இந்த நிலம் எப்படியும் 2-3 மாசம் கழிச்சு டபுளா போகும். அப்ப வித்து எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். நீ போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. இந்தா, இந்த பத்திரத்தையும் பணத்தையும் உன் புருஷன் கண்ணில் படாம மறைச்சு வை. என்ன? கவி, உனக்கு கொரியர் வந்திருக்கு. கவி, அகிலா வரேன். என்ன அகிலா? தெரியல, உன் காலேஜ்ல இருந்து ஏதோ கொரியர் வந்திருக்கு. என்னது? கவியோட காலேஜ்ல இருந்து ஏதோ கொரியர் வந்திருக்கு ஃபிலோ. சரி, மாவு அரைச்சு வச்சிட்டேன். காய்கறியில மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடு. சரி, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல, அடுத்த வாரம் டிசியும் மார்க் லிஸ்டும் தராங்களா, வந்து வாங்கிக்க சொல்லிருக்காங்க. ஓ சரி, அடுத்து நீ என்ன படிக்க போற? என்ன படிச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீ நினைக்கிறியோ அதுக்கு அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கோ. இல்ல ஃபிலோ, இதுக்கு மேல படிக்கணும்னு ஐடியா இல்ல. நான் ஏற்கனவே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். நான் செலக்ட் ஆன கம்பெனில இருந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள ஆர்டர் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டே கரஸ்ல படிச்சுக்கிறேன். எப்படியோ நம்ம அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே கவிதாவோட வாழ்க்கையும் நல்லாவே அமைஞ்சிருச்சு. அடுத்து உன்னோட வாழ்க்கையும் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா நம்ம அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். ஏன் கிலோ ஒரு மாதிரி ஆயிட்ட? எனக்கு நல்ல வாழ்க்கைன்னு ஏதோ சொன்னியே, அப்படின்னா? இத பாரு அகிலா, இந்த வயசுல நீ படக்கூடாத கஷ்டம்லாம் பட்டுட்ட. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி உனக்கும் அந்த மகேஷ்க்கும் கல்யாணம் நடந்து தொலைஞ்சிருச்சு. அத மறந்துட்டு நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பிலு, நான் கேக்குறேன்னு நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. நீ என்னை விட சின்னவ. நீயும் படக்கூடாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்ட. நீ ஏன் செலியனை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாது? என்ன அமைதியாயிட்ட? பதில் சொல்லு. ஏய், உன் லைஃப்ல நடந்தது வேற, ஏன் லைஃப்ல நடந்தது வேற. ரெண்டையும் கம்பேர் பண்ணாத. இருக்கலாம், ஆனா 2 பேருமே இன்னைக்கு வாழ வெட்டியதான் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஏன் அகிலா, அந்த மகேஷும் செழினும் ஒன்னா? அதுதான் நானும் சொல்றேன். என்னோட சந்தோஷமா இருந்துட்டு என் மூஞ்சில படத்தை விட்டு எரிஞ்ச மகேஷை விட கோபத்துல உன் மேல சந்தேகப்பட்டு பேசுற செழியன் எவ்வளவு மேல. அதை புரிஞ்சுட்டு நீயே செழியன் கூட சேர்ந்து வாழக்கூடாது. எப்படி அகிலா, எப்படி என்ன மறக்க சொல்ற? அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை இன்னும் அறுத்துக்கிட்டே இருக்கு. இது பாரு பிலோ, அவர் ஒண்ணும் வேணும்னு அப்படி பேசல. ஆமா அகிலா, அவர் என்ன வேணாம் தான் அப்படி எல்லாம் பேசினாரு. எல்லாத்தையும் ஏன் இப்படி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்க? அவர் கோபத்துல உன்னை சந்தேகப்பட்டு பேசுறது மட்டுமே ஏன் நினைச்சிட்டு இருக்க? அவர் உன்னை பாசமா பாத்துக்கிட்டதையும் உன்கிட்ட சந்தோஷமா நடந்துக்கிட்டதையும் நினைச்சு பாரு. அவர் உன் மேல அப்படி கோவப்படுறாருன்னா அதுக்கு காரணம் அவர் உன் மேல வச்சிருக்கிற அதிக அன்புதான். அதை புரிஞ்சுக்கோ. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என்ன அந்த மகேஷ் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னாரே,
அதுக்கு பேர் கூட அதிக அன்பா? அப்புறம் உண்மையிலேயே மேல அன்பு வச்சிருந்தா உங்களை எல்லாம் விட்டுட்டு என்ன அவர் கூட வந்து வாழ சொல்லிருக்க மாட்டார். என்ன பொறுத்த வரைக்கும் செழியனை விட என் கூட பிறந்த நீங்க 2 பேரும் தான் எனக்கு முக்கியம். இன்னொரு தடவை என்ன செழியன் கூட சேர்ந்து வாழன்னு சொல்லாத அகிலா. அப்படின்னா நீயும் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லாத ஃபிலோ. அனி அனி உங்களுக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் ரோஷமே வராதா? எப்படி இப்படி வெக்கம் மானமே இல்லாம பிச்சைக்காரங்க மாதிரி ஏன் வாசல்ல வந்து நிக்கிறீங்க? ஆமாக்கா, இப்போ ஒரு பிச்சைக்காரியா தான் வந்திருக்கேன். என் புருஷனோட உயிரை உங்ககிட்ட மடி பிச்சை கேட்கதான் வந்திருக்கேன்க்கா. ஏய், என்கிட்ட பிச்சை கேக்குறது கூட உனக்கு தகுதி கிடையாது. உன்ன மாதிரி கொலகாரம் பொண்டாட்டிக்கெல்லாம் இந்த வீட்டு வாசல மிதிக்கிறது கூட தகுதி இல்ல. ஏன் நீ திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நீங்க பண்ண முட்டாள்தனமான காரியத்தினாலதான் அண்ணனுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சி இப்ப உள்ள இருக்காரு. இப்ப இது பத்தாதுன்னு கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி தூக்கு தண்டனை கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. அப்படி என்னதான் உங்களுக்கு அவர் மேல கோவம்? செய்யாத தப்புக்கு அண்ணன் அனுபவிக்கிற தண்டனை பத்தாதா? பத்தாது, பத்தாது. என் தங்கச்சியை கொன்ன அயோக்கிய தூக்குல தொங்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடையும். சும்மா கொன்னான்னு அதே சொல்லாதீங்க. உங்க தங்கச்சி சாவுக்கு காரணமே அந்த பூஜை தான். அதை நிரூபிச்சு அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்குள்ளதான் நீங்க கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி தொலைச்சிட்டீங்க. நல்லா இருக்கே கதை. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்ச கதை மாதிரி பண்றதெல்லாம் உங்க அண்ணன் பண்ணிட்டு பழைய தூக்கி பூஜா மேல போடுவீங்களோ? ஐயோ அண்ணி, ஏன் புரியாம பேசுறீங்க? நீங்க மட்டும் கோர்ட்ல போட்டிருக்க பெட்டிஷனை வாபஸ் வாங்குங்க. நம்ம கையில கொண்டது அந்த பூஜா தாங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நிரூபிப்ப? நீதான் போலீஸ்காரனாச்சே. நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ. பூஜாவை மட்டும் இல்ல, இந்த கொலையை செஞ்சது நான் தான் கூட நிரூபிப்ப. அக்கா, உங்க கோபத்தினால நீங்க என்னென்னமோ முடிவு எடுக்கிறீங்க. ஆனா அந்த முடிவுனால தப்பே பண்ணாத நாங்க தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏய், இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. உன் புருஷன் கொலை பண்ணலன்னு நீ சொல்லலாம். ஏன் இதோ நிக்கிறாரே உன் அருமை கொழுந்த, இவரும் சொல்லலாம். ஆனா அந்த கடவுளுக்கு உண்மை தெரியும்ல, உன் புருஷன் தான் கொலை பண்ணான்னு. அதனாலதான் இப்ப அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். நீ எத்தனை தடவை நீலி கண்ணீர் வடிச்சு நடிச்சாலும் நான் உன் புருஷனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன். என்ன இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் கூட உங்க மனசுல இறக்கமே வரலையாக்கா? வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு நான் மறுபிறவை எடுத்து உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேல நான் படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியாம என் குழந்தைய அபார்ஷன் பண்ற அளவுக்கு போயிட்டேன். நீ எதுக்கு அபார்ஷன் பண்ண போனேன்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை பிறக்க போற குழந்தை சுப்பிரமணி ஜாடையிலையா இல்ல சண்முகம் ஜாடையிலையா இருக்குமோன்னு குழப்பம் வந்திருக்கும். ஏண்டா நிறுத்திட்ட? ஏன் நிறுத்திட்ட? அடிடா, அடி! உண்மையை சொன்னது கோபம் கொப்பளிக்குதோ? உங்க 2 பேரை நடத்திய பத்தி தான் ஊரே காரி துப்புது. என்னமோ நான் மட்டும் தான் பேசுற மாதிரி வெறப்பா முறைச்சுக்கிட்டு நிக்கிற. அண்ணி, இன்னொரு வார்த்தை என்ன பத்தியும் இளவரசி அணி பத்தியும் தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சண்முகம் பாருங்க. வேலை சண்முகம், வாங்க போலாம். அண்ணி, ஒண்ணு மட்டும் சொல்றேன். உண்மையை ரொம்ப நாள் மூடி வைக்க முடியாது. கையில கொண்டது எங்க அண்ணன்ல, உங்க முதலாளி அம்மா பூஜா தாங்கிறது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும். தெரிய வெப்ப.
அதுக்கப்புறம் எங்க இளவரசி அண்ணிய கேவலமா பேசின நீங்க அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. வாங்க நீ. கவலைப்படாதீங்க நீ. ஜானகி அன்னைக்கு புத்தி ஏன் அப்படி போகுதுன்னு தெரியல. எப்படி இருந்தா ஜானகி அண்ணி இப்ப இவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. நான் எப்பாடு பட்டாவது அண்ணன் வெளியே கொண்டு வந்துடுறேன். இனிமே என்ன பார்க்க வராதீங்க சண்முகம். என்ன நீ சொல்றீங்க? இனிமே என்ன பார்க்க வராதீங்கன்னு சொல்றேன். அண்ணி அவங்க ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்க எப்படி பேசுறீங்க? எந்த பாவம் மரியாதை என் குழந்தைக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே என்ன பார்க்க வராதீங்க. அண்ணி புரியாம பேசாதீங்க. அண்ணன் கேஸ நான் தான் விசாரிச்சாகணும். யாரோ என்னமோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசாதீங்க. என் புருஷனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல. என் குழந்தை ஒரு அவமானச்சினமா பெத்து போட நான் தயாரா இல்ல. நீங்க என் புருஷனை காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம விட்டாலும் சரி, எனக்கும் என் குழந்தைக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம இருந்தா மட்டும் போதும். உண்மையிலே உங்களுக்கு என் மேல மதிப்பு மரியாதை இருந்துச்சுன்னா என்ன இனிமே பார்க்க வராதீங்க. சரியா? என்னப்பா ஆபீஸ் போல இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போகணுமா? உன் வருத்தம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. என்னடா இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே நடக்கலன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? வாழ்க்கையில சில விஷயங்கள் எல்லாம் உடனே மறந்துடணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அந்த பிலோமினா தகுதியானவளே இல்ல. நீ தேவையில்லாம அவளையே நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. உனக்கு என்ன இப்ப வயசு ஆயிடுச்சு? அவன் 50 வயசுக்கு மேல 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காண்டா. நீ மட்டும் எதுக்கு இப்படி இருக்கணும் சொல்லு? அம்மா உன் நல்லத்துக்காக தான்ப்பா சொல்றேன். தயவு செஞ்சு அந்த பிலோமினாவை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழியை பார்ப்பா. நேத்து கூட அப்பாவோட ஃப்ரெண்டு மணிமாறன் சார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரோட தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கான். நம்ம குடும்பத்தை பத்தியும் உன்னை பத்தியும் அவர் தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டாராம். அவங்களும் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களாம்ப்பா. நீ ஒரு நல்ல முடிவா சொன்னீன்னா அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம்ப்பா. என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ இப்படி அமைதியாவே இருந்தா என்னப்பா அர்த்தம்? எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியலமா. எனக்கு உன் சந்தோஷம் தான்ப்பா முக்கியம். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. மா, எனக்குன்னு எந்த சந்தோஷமும் இல்லைம்மா. இருந்த எல்லா சந்தோஷத்தையும் பிலோமினாவே எடுத்துட்டு போயிட்டா. இனிமே நான் வாழ போறது உங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தான். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா உங்க விருப்பப்படி எது வேணாலும் செய்யுங்கம்மா. அதில் எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். அக்கா அக்கா புரியுதுக்கா உன் வருத்தம். நீ இப்படி வருத்தப்பட்டா உன் உடம்பு தான் கெட்டு போகும். எப்படியாவது சண்முக மாமா கஷ்டப்பட்டு சுப்பிரமணி மாமாவை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவாருக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு லீலா. ஜானகி அக்கா கேஸ வாபஸ் வாங்கினாதான் அவர் வெளியில வர முடியும். சண்முகம் தான் நமக்கு இருந்த ஒரே ஆதரவு. அவரையும் திட்டி அனுப்பிச்சிட்டேன். நீ திட்டி அனுப்புனா சண்முக மாமா அப்படியே விட்டுருவாரா?
சண்முக மாமாவை நீயும் சுப்பிரமணி மாமாவும் அண்ணா அண்ணி மாதிரியா பாத்துக்கிட்டீங்க? பெத்த அம்மா அப்பா மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க? அண்ணன் ஜெயில இருக்கும்போது சண்முக மாமா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரா? என்னதான் சண்முகம் முயற்சி பண்ணாலும் ஜானகி அக்கா மனசு இறங்கி இந்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அவரை வெளியில கொண்டு வர முடியும். கடவுள்னு ஒருத்தர் இருக்காருக்கா. கடவுள் எப்பவுமே தர்மத்தை ஜெயிக்க விட்டு தான் பாப்பாங்க, அதர்மத்தை ஜெயிக்க விட மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே மாமா ஜெயில இருந்து வெளியே வந்துருவாரு. ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு சூப் வச்சு கொடு. சரிங்க. லீலா, ம், அவங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டேன் கிருஷ்ணா. லீலா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னக்கா? நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். ஏன்க்கா, நாங்க 2 பேரும் உன்னை சரியா பாத்துக்கலையா? சச்சே, நான் அப்படி சொல்ல வரல. அம்மா இருந்தா என்னை எப்படி பார்த்துப்பாங்களோ நீ அவங்கள விட ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிற. அப்புறம் எதுக்குக்கா இந்த முடிவு எடுத்திருக்க? நான் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தது உனக்கோ கிருஷ்ணாக்கோ இங்க பாரமா இருக்கேன்னு நினைச்சு இல்ல. நான் இந்த வீட்டுல ஒரே இடத்துல இருந்தா அவரை பத்தின நினைப்பு, என் குழந்தைய பத்தின கவலையும் தான் எனக்கு ஜாஸ்தி வருது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லீலா. அதனாலதான் இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? என் உடம்புல இருக்க வலியை விட என் மனசுல இருக்க வலி தான் எனக்கு பெருசா இருக்கு. நான் எப்படியே கவலைப்பட்டு அந்த கவலையை என் குழந்தைய பாதிச்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் லீலா சொல்றேன், நான் வேலைக்கு போனா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ். சரி, உனக்கு இதுலதான் சந்தோஷம்னா உன் விருப்பப்படியே செய். ஓகே. இல்லை, நான் ஒரு 10-11 மணிக்கெலாம் வந்துடுவேன். ஆமாம், நான் வந்துட்டு உங்களை கூப்பிட்றேன். என்ன சார், இன்னைக்கு என்ன வேணும்? சந்தனமா குங்குமமா? ஏங்க காலையிலே கலாச்சிட்டு இருக்கீங்க? அப்போ ஈவினிங் கலாச்சா ஓகேவா? மறுபடியுமா? ஆமா, எங்க வீட்ல யாரையும் காணோம்? அவங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க போலையா? இல்ல. ஏன்? எனக்கும் கடவுளுக்கும் ஒரு சின்ன சண்டை. அப்படி என்னங்க சண்டை? சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சண்டைலாம் ஒண்ணு இல்ல. என் லைஃப்ல ஏதாவது நல்லது நடந்தாதான் உன்னை வந்து பாப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரமே உங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நல்ல விஷயமா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க, எங்க பேங்க்ல ஜூனியர் அக்கௌண்டன்ட் போஸ்ட் ஒன்று வேக்கண்டா இருக்கு. அதுக்கு நான் உங்களை தான் எங்கள் மேனேஜர்கிட்ட ரெஃபர் பண்ணியிருக்கேன். சேலரி என்னமோ ரொம்ப கம்மி தான், ஆனால் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்மனெண்ட் ஆகிடலாம். என்னங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க? இல்ல, நாங்க வெளியில எங்கேயும் போய் வேலை பார்க்க வேணான்னு நீங்க தான் எங்களை கேட்டரிங் சர்வீஸ் ஆரம்பிக்க சொன்னீங்க. இப்போ நீங்களே பேங்க்ல வேலைன்னு சொல்றீங்க. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பேங்க் வேலைங்க பர்மனெண்ட் ஆகிட்டா லைஃப் பிரச்சனையே இல்லாமல் போகும், அதனால தாங்க சொல்கிறேன். அப்போ இந்த வேலையை ஃபிலோமினாக்கு வாங்கி கொடுங்களேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த வேலை ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு மட்டும்தாங்க. இந்த மாதிரி ஹேண்டிகேப்டா இருக்கிறது கூட சில விஷயங்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. சாரிங்க. என் தலையெழுத்து அப்படி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை விடுங்க. இது ரொம்ப நல்ல வேலைன்னு சொல்றீங்க, தேவையில்லாம எதுக்கு தட்டி கழிக்கணும்? நான் இதுக்கு அப்ளை பண்றேன். பேங்க்ல உங்க கூட வேலை பார்க்கறது எனக்கும் சந்தோஷம்தான். என்னைக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, நீங்கள் வெறும் பயோடேட்டா மட்டும் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். பயோடேட்டா இப்போ இல்லையே. சரி பரவாயில்ல, விடுங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி கொடுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க.
பேப்பர்ல எல்லாமே இருக்கு, பார்த்தா உங்களுக்கே புரியும். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, சரிங்களா? சரிங்க, வரேங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கியா? ஏம்மா பொய் சொல்ற? நீ ஹாஸ்பிட்டல்ல 3 நாளா அட்மிட் ஆயிருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னதான் நான் இங்க இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உன்கிட்ட தானேமா இருக்கு. நீ என்ன 1 வாரமா பார்க்க வரலைங்கிறப்பவே நினைச்சேன் ஏதோ பிரச்சனையில இருக்கேன்னு. சண்முகம் வந்து பார்த்தாரா? பார்த்து எல்லாத்தையும் சொன்னான். ஏம்மா, நான் இப்படி ஜெயில இருக்கிறதுனால உனக்கு நம்ம குழந்தை பாரமா தெரியுதா? ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்புறம் ஏம்மா அத அழிக்கணும்னு நினைச்சேன்? நான் அந்த அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணோன்னே தெரியலங்க. இந்த ஜென்மத்துல படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு இருக்கோம். ஆனா எந்த பாவமே பண்ணாத நம்ம குழந்தை பிறக்கும் போதே கலக்கத்தோட பிறக்க வேணாமேனுதான் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண பார்த்தேன். ஆனா அது தப்பான்னு நான் உணர்ந்துட்டேங்க. இனிமே சத்தியமா அந்த மாதிரி காரியத்தை நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருமா, ஜானகி அண்ணி எனக்கு தண்டனை பத்தாதுன்னு சொல்லி இந்த கேஸை மறுபடியும் விசாரிச்சு எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கிறது உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல எனக்கு என்ன வேணும்னாலும் ஆகலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க எந்த தப்பும் பண்ணல. தப்பே செய்யாத எனக்கு தானமா இப்ப கோர்ட் 7 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த கேஸ்ல எனக்கு தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம். ஆனா நம்ம வாழ்ந்ததுக்கு அடையாளமா இருக்க போறது நம்ம குழந்தை மட்டும்தாம்மா. தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் எதுவும் ஆகாம பாத்துக்கோமா. மறுபடியும் அதையே சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. வக்கீல் தமிழரசி மேடம் கிட்ட நான் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன். அவங்க நம்ம கேஸை கண்டிப்பா எடுத்து நடத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நிச்சயம் உங்களை காப்பாத்துவாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நல்லதே நடக்கும்னு நினைங்க. இதுவரைக்கும் நடந்த நல்லதே போதும். சும்மா நடந்தே நினைச்சு வருத்தப்படாதீங்க. இனிமே நமக்கு நல்லதுதான் நடக்கும். ஏம்பா, டைம் ஆச்சு, வாப்பா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. வாப்பா. பத்திரமா இரு. ஜானகி அக்கா கிட்ட சொல்லி கோர்ட்ல ரீஎன்கொயரிக்கு அப்பீல் பண்ண வச்சதே நான் தான். கயல்வெளியோட சாவுக்கு காரணமும் நான் தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.